மீன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தை தடுமாற்றம் இல்லாத தன்மைகள் இருந்தால் மட்டும் அதிரடியான முடிவுகள் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் உங்களோட லைஃப்பை கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைப்படும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அதாவது என்னன்னாக்கா தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும், தெரியாத கொஸ்டினா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது மற்ற அதிர்ஷ்டங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் எது வேணாலும் செய்ய முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற தட்சிணாயனத்தில், அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய அயனங்கள். அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயணமாகவும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனமாகவும் நினைக்கிறோம். இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம். உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன வேறுபாடு, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப, உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில், அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதுனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண் கோள்கள் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெண்கோள்கள், அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதா இருக்குது. அதுலேருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை, அதாவது தை மாதம்னாக்கா தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த 6 மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ, தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ, இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும். ஆடி 10 ஆரம்பிக்கும். அதனால தான் ஆடி மாதமையும் மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க. அது பொதுவான தன்மை தானே ஒழிய, ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியாக நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன். இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்பு மிக்க மாதமாக கருதப்படுது, இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும். அவங்களுடைய வாழ்வியல் தன்மையில், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, இந்த எண்ணெய் ஓட்டத்துலையும் சரி அதிகமாக. ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் 5ஆம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத, ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா 16ஆம் தேதி நண்பகல் 11:24 ஆரம்பமாகிடும். ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதயத்தப்ப எந்த மாதம் இருக்கோ, எந்த நட்சத்திரம் இருக்கோ, எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட. அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க. பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு 16ஆம் தேதி நண்பகல் 11:24 சில பஞ்சாங்கங்களில் 11:19 கூட, இது 11:19 கூட வந்துடுறதா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்கா மிதுனத்திலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் 00.01 பாகையில் எப்போ அவர் சுவிட்ச் ஓவர் ஆகிறாரோ அப்போ எந்த மாதிரியான லக்னத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்னம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்னம். அதே மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்கா துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் அப்படின்றதுல. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோட பலாபலன்களை. இத்தகைய தன்மையில் மீன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, மீனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தார். அவர் அட் ப்ரெசண்ட் 3ஆம் இடத்துல சுவிட்ச் ஓவர் ஆகியிருக்காரு. அது சந்திரசாரத்தில் இருக்கார். சந்திரன்றது 5 குடைவன். சந்திரன் இப்போ 8ல் தான் இருக்கார். இப்போ ஆக்சுவலாகவே உங்களுக்கு 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகுது இந்த ஆடி மாதத்தில். 5 யாருன்னா சந்திரன் 8ல் இருக்கார் அட் ப்ரெசண்ட் அந்த ஆடி இன்ட்ரோ கொடுக்குற டைமில். 5-8 கனெக்ட் ஆகி அதுவும் சந்திரனும் இருக்கிறப்ப புத்தி தடுமாற்றமும், எடுக்கிற முடிவுகள் மிகப்பெரிய அளவில் கன்ஃபியூஸ்
குழந்தைகள் வழி நிறைய சிக்கல்கள் அல்லது அவங்கள புரிந்துக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அவங்க வழி தொல்லைகள், அவங்க வழி தரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை. 5, 8 ப்ளஸ் சந்திரன் அப்படின்னம்னாலே 5ன்றது எண்ணம், சிந்தை எல்லாமே சொல்லக்கூடியது, அதாவது நினைவுகள் சொல்லக்கூடியது. 8ன்றது இடர்பாடுகளை சொல்லக்கூடியது. அது சந்திரன்றது மனசை சொல்லக்கூடியது. அப்போ மன தடுமாற்றம், நிலை தடுமாற்றம். சந்திராசிரமம் அப்படின்றோம். சந்திரன் இப்போ சந்திராசிரமம் வருது ஒவ்வொரு ராசிக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கிறப்ப, அதாவது கோச்சாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இப்போ மிதனத்துக்கு, அதாவது உங்களுக்கு மீனத்துக்கு அப்படின்னம்னாக்க மீனத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறப்ப, அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு சந்திரன் அப்படின்றது விசாகத்தில் தான் இருக்கார் அந்த டைம் ஆஃப் பீரியடு. அப்போ விசாகத்தில் இருக்காருனாக்கா அவர் யாரோட சாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப அது ஒரு முக்கியம். உங்களுடைய ராசி அதிபதி குருவோட சாரம் தான். பட் அதே 9ல் இருந்தால் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இப்போ அட் ப்ரெசென்ட் குருவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான். அப்போ 3, 8 கூடிய சுக்கிரன் டிசைன் பண்ணுறான். அதை 3, 8 கூடிய சுக்கிரன்றது 5லேருந்து தான் டிசைன் பண்ணுறான். அந்த 5ல் யார் இருக்கான பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6 கூடிய சூரியன், 7 கூடிய சுக்கிரன், 8 கூடிய 6 கூடிய சூரியன், 7 கூடிய புதன், 8 கூடிய சுக்கிரன். இந்த 3 பேருமே 6, 7, 8 3 பேருமே 5ல் இருக்கிறதுன்றது இந்த இடத்துல குழந்தைகள் வழி, உங்களுடைய பெற்ற குழந்தைகளாக இருந்தால் அதன் வழி தொல்லைகள், அல்லது இன்னும் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பே ஒரு தொல்லையாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதாவது குழந்தைய ஈன்றெடுக்கிறது அல்லது அதை எந்த மாதிரியான கருத்தரிப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது யோசிக்கிறது. அதன் வழி நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதன் வழி சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த கர்ப்பப்பை தொடர்புடைய இஷ்யூஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அட் ப்ரெசென்ட் 5 தான் அப்படின்றப்ப எண்ணங்கள் அவ்வளோ குழப்பங்கள். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் வழி, குழந்தைகள்னாக்கா உங்கள் பிள்ளைங்க வழி தான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ உங்களுக்கான கஷ்டங்கள், உங்களுக்கான தேவைகள் கூட கிடையாது. ஆனால் உங்களோட குழந்தைகளுக்கான தேவையை, உங்களோட பிள்ளைகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுல நீங்கள் போராட்டம் அதிகமாக இருக்குது. இதில் கணவனும் சேர்ந்துக்கிறாங்க. கணவனும் கிட்டத்தட்ட 7 கூடிய 5ல் இருக்கிறப்ப அது ஒரு 7 கூடிய 5ல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதாவது விருப்பமான கணவன் மனைவி சூழல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல 6 கூடையும் சேர்ந்து இருக்கிறது தான் பெரிய சிக்கல். விருப்பமான கணவர் தான், ஆனால் அவரோட பார்வைக்கு நம்ம பிடித்தமில்லாத மனிதராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் என்ன தான் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருந்தா கூட அவங்க உங்கள் மேலே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ அவங்க உங்களை ஒரு கீரியும் பாம்புமா நீங்கள் யூஸ்லெஸ் பர்சனாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீங்கள் என்ன பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தன்மையில் அவங்க கூட உங்களுடைய பாசத்தை பகிர்ந்தால் கூட அவங்க பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெறும் தத்தி, வேஸ்ட்டு, ஒன்றை கட்டிக்கிட்டது லாய்க்கே இல்லை அப்படின்ற பார்வை தான். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன வலியை தருது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது தான் எண்ணங்களை சொல்லக்கூடியது. சந்திரன் அட் ப்ரெசென்ட் 8ஆம் இடத்துல இருக்கார். 5ல் சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறதுன்றது, அதுவும் 3, 8 கூடிய சுக்கிரன்றது 5ல் இருக்கிறதுன்றது கடுமையான தன்மை. அதாவது சந்திரன் பார்வையை விட இந்த இடத்துல சுக்கிரன் 5ல் இருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில். அப்போ நினச்ச காரியங்கள் அனைத்துமே சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த இடத்துல எந்த விதமான ரியாக்டும் பண்ணாமல், அதாவது பிள்ளைங்கள் வழி தர தொல்லைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எதுக்குமே முக்கியத்துவம் தராதிங்க. அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அல்லது நடப்பது நடக்கட்டும். அதாவது கீதாச்சாரத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நினச்சிக்கங்க. ஏன்னாக்கா எல்லாம் நன்மைக்கே நடந்தது, கடந்தது, நடக்க இருக்கிறது எல்லாமே நடந்தது நல்லதாக, அதாவது கீதாச்சாரத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல எது நடந்தாலும் உங்களுக்கு மன நிறைவு தருமானாக்க தரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. என்னடா இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறானே, இவ்வளோ தூரத்தில் நம்ம சஃபர் ஆகுமா அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், புதன், சுக்கிரன் தான் இந்த மாதிரி. இது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் இந்த இடத்துல ஒரே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இந்த 5ல் கடந்த ஆண்டு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானாங்க. மேபி சான்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் சுக்கிரன் இந்த பாகைக்குள்ளே, இந்த டிகிரிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா புதன் அந்த எட்ஜில் தான் இருக்கார். அதனால் என்னென்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு மீன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தை தடுமாற்றம் இல்லாத தன்மைகள் இருந்தால் மட்டும் அதிரடியான முடிவுகள் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் உங்களோட லைஃப்பை கடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைப்படும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அதாவது என்னன்னாக்கா தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும், தெரியாத கொஸ்டினாக எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது. மற்ற அதிர்ஷ்டங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அதிர்ஷ்டமற்ற தன்மையில் நீங்கள் எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அதில் சின்ன
பிரச்சனைகள் வந்து பெரிய பூதாகரமான ரிசல்ட்டுகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுக்கோங்க. இந்த டைம்ன்றது ரொம்ப கான்ஷியஸாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் தன்னம்பிக்கை வளர்த்துக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாய் தான் தன்னம்பிக்கை வளர்க்குறது. இது தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா 2, 9 கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல, அதுவும் அவர் சூரியன் சாரத்தில் இருக்கார், சூரியன் 5ல் இருக்கார். அப்போ எதர்ச்சியான ஒரு தைரியம், எதையுமே என்னால் போல்டாக சந்திக்க முடியும், என்னோட ட்ரிக்கோர் பண்ண முடியும், என்னோட ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும்தான். யாரையும் நம்பாத தன்மையில் இண்டிபெண்டன்ஸாக நீங்கள் உங்களை லைஃப்பை லீட் பண்ணிக்கிற பட்சத்தில் நீங்கள் சர்வைவ் பண்ண முடியும். அடுத்தவங்களுடைய டிபென்சி லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தீங்கனாக்க, அடுத்தவங்களோட டிபெண்டிங், உங்களை சன்னை பார்த்தோ, டாக்டரை பார்த்தோ, அல்லது ஹஸ்பண்டை பார்த்தோ, ஒய்ஃபை பார்த்தோ நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு, இப்போ நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு உமனாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கானதையும் நீங்கள் வந்து செய்யும் பட்சத்தில் அது வேறு. பட் அவங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அது டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நீங்கள் டிபென்சியில் இருந்தீங்கனாக்கா அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள்ள கருத்து மோதலையோ பிரச்சனைகளோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிரந்தர பிரிவுகளை கூட சமயத்தில் கொடுத்துரும். உங்களுடைய ஜன்ன சாட்டில் இப்போ 6 கூடிய திசை நடக்குது, உங்களுக்கு 6 கூடிய திசைனாக்கா லக்ன வயசு பார்க்கணும். 6 கூடிய திசை நடக்குது, 8 கூடிய புத்தி நடக்குது, 6 கூடிய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. இந்த டைம்ன்றது ஆடி மாதன்றது ஓப்பனிங் நல்லாயிருக்கு, ஆனால் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறுது. அப்போ நீங்கள் வந்து பிரச்சனைன்றது என்னென்ன வம்பு வழக்கு சண்டை அவமானம் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். அப்போ 8 தான் இயங்குது அப்படின்றப்ப சந்திரன் 8லேருந்து என்னத்தை தர போகிறாரு? பெரிய சுப நிகழ்ச்சி எடுத்து வந்துடுவாரா? கிடையாது. அது சந்திரனும் வேறு விசாகத்தில் இருக்கார். அந்த விசாகத்துக்கு அதிபதியும் பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். அப்போ தொழில் வழி சின்னதாக சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா 10 கூடையும் 3ல் இருக்கான், அதுவும் யாரோட சாரத்தில் இருக்கானாக்கா 3, 8 கூடிய சாரத்தில். அப்போ செய்தொழிலையும் சிக்கல் இருக்குது. அதாவது சிக்கல் இருக்குனாக்கா சிக்கல் வரும், அதை சூதானமாக நீங்கள் நடத்திக்கணும், அதை கடந்துக்கணும். அப்போ எவ்வளோ தான், அதாவது இந்த இடத்துல நான் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும் உங்களால். மற்றவங்களோட டிபெண்ட்ஸ் பண்ணி அவங்க கொடுத்தா சரி பண்ணிடுவேன், இவங்க கொடுத்தா சரி பண்ணிடுவேன், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் சர்வைவ் ஆகிடுவேன் அப்படின்றது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா நிச்சயமாக இந்த இடத்துல உங்களை தூக்கி விடுறதுக்கு எந்த கையும் வராது. நீங்களாக கையை ஊனி எழுந்து நின்னாதான ஒழிய அடுத்தவங்க சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கனாக்கா இந்த டைம் ஆடி மாதன்றது உங்களுக்கு பெருசாக சப்போர்ட்டு கிடையாது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல என்னன்னாக்கா, ஏன் பாசிட்டிவ் காட்டில் நெகட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னோம்னாக்கா, பாசிட்டிவ் கூட நீங்கள் வந்து அதை கடந்து போகிறப்ப அது உங்களுக்கு மறந்து போயிடும். ஆனால் நெகட்டிவ்ன்றது நீங்கள் கடந்து போனாலும் உங்களுடைய சிந்தனையிலே இருக்கும். அதாவது இவ்வளோலாம் கஷ்டப்பட்டனே, சிலர்லாம் சந்தோஷத்தை சொல்லுங்கன்னா சந்தோஷத்தை சொல்ல தெரியாது. இந்தந்த விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சொல்ல தெரியாது. ஆனால் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சோகமாக இருந்தீங்க, துக்கமாக இருந்தீங்க, உங்கள் மனசை ரொம்ப பாடாப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்கா சரஞ்சரமாக சொல்லுவாங்க. அது போல தான். அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ஒரு தைரியமாக இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த விஷயங்களில் நம்ம இருக்க முடியும். அப்போ ஜாபில், ஃபேமிலியில், சைல்டு விஷயத்தில் ரொம்ப நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம்னாக்கா நாம் அவங்களையும் அவங்களுக்கான மனிதராகவும் நம்ம ஆளுவோம். அதே நேரத்தில் அவங்கள நம்பாமனாக்கா அவங்கள சார்ந்து இல்லாமல் நம்மளா டிபென்சியாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கான தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ண முடியும். அதுக்கு அச்சார மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பயணப்படும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன் நிலை ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸு உண்டான பதில் தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜோ டைப் மெசேஜோ பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அல்லது உங்களுடைய ஹாரோஸ்கோப் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை பதிவிடுங்க. ப்ளஸ் முக்கியமான கேள்விகள் என்னவோ அந்த கேள்விகளையும் கேட்டு வச்சிங்கனாக்கா அதுக்கு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில், ப்ராசஸ் மீன்ஸ் ஏதாவது பேமெண்ட் மெத்தட் இருந்துச்சுனாக்கா அது 4-5 செக்மெண்ட் இருக்குது. அந்த 4-5 செக்மெண்ட்டில் எந்த பேமெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை பண்ணும் பட்சத்தில் நான் உங்களை டைரெக்டாக பேசுகிறதுக்கோ அல்லது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு 100% உங்களுக்கு என்ன மாதிரியான தன்மையில் உங்களுடைய ஜாதகம் இருக்குது, உங்களுடைய ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயில் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.